அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸான சுபம் என்ற மூவி பற்றி. அர்ஷித் ரெட்டி, காவிரெட்டி ஸ்ரீனிவாஸ், சரண் பெரி, ஸ்ரேயா கோந்தம், ஸ்ரவணி லக்ஷ்மி, ஷாலினி கொண்டேடுபெட்டி, டைரக்டட் பை பிரவீன் கண்டேரகுலா, ப்ரொடியூஸ் பை சமந்தா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க. ஒரு பேய் ஓட்டுற ஆசாமியாக வேற ஒருத்தவங்களை கொலாபரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, பீமிலி அப்படின்ன ஒரு டவுன், விசாகப்பட்டினம் அந்த கடல் ஓரத்தில் இருக்கிற ஒரு டவுன் பஞ்சாயத்து. அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் வந்து கேபிள் நடத்திட்டு ஸ்ரீனிவாஸ் அவரோட பேர். அவங்க மனைவி அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அப்போது ஸ்ரீவல்லின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு பார்த்து பிடிச்சிருக்கு. அவங்க சம் ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பேருமே மனைவியை தங்களோட கட்டுக்கோப்பில் வச்சுட்டு இருக்கிற ஆல்ஃபா மீன்ஸ். ஸோ திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்ரீவல்லி ஒரு மாதிரி வேடாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஜென்மால பந்தம்னு ஒரு சீரியல் ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கு. அதில் சீதா மகாலட்சுமின்னு ஒரு கேரக்டரை அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுமை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் செத்துப்போன அவங்க ஆயா வந்து இவங்க ஒய்ஃப் ரூபத்தில் சீரியல் பார்க்குதுன்னு தெரியும். இவரோட வீட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா வீட்லேயும் செத்துப்போன அவங்க முன்னோர்கள் வந்து நைட் அந்த 9 மணிக்கு அது இப்போ உயிரோடு இருக்க போட உடலில் பூந்துடுறாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி இவங்களோட தங்களோட மனைவியை காப்பாற்றுறாங்க, அந்த சீதா மகாலட்சுமி சீரியல் முடிஞ்சுதா இல்லையா, அதுக்காக இவங்க போட்ட பிளான் தான் என்ன அப்படின்றது ஒரு ஹாரர் காமெடி மூடில் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ்ஸ் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. எஸ்பெஷலி அதில் டிஷ்குமார்னு ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக பில்டப் போட்டுட்டு அப்புறம் அவங்க பொண்டாட்டியை பார்த்து பயப்படுறதுலாம் நல்லா இருந்தது. விஷுவல்ஸு நல்லா இருந்தது. விசாகப்பட்டினத்தில் கடலோரத்தில் இருக்கிற ஒரு சின்ன டவுன். நெகட்டிவ்ஸ் ஆஸ் யூஷுவல் நிறைய லாஜிக் இருக்காது. ஸ்ரீவல்லியா நடித்த ஸ்ரேயா கோந்தம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. பெருசாக கதை நல்லா எதிர்பார்க்காம ஒரு 2 hours நல்லா சிரிக்கணும்னா யூ கேன் வாட்ச் திஸ். இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.